ஹாய். நாம் இப்போ எப்படி நேவிகேஷன் கிரியேட் பண்ண பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நேவிகேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதே போல் யூனிஃபார்ம் சர்வர் ரன் பண்ணிவிடுங்க. பூட்ஸ்ட்ராப்பில் டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் லோக்கல் ஹோஸ்ட்டு ரன் ஆகுதுன்னு ஆகிடுச்சு. ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்க. இல்லை நியூ வெப்சைட்ன்ட்டு ஏற்கனவே க்ரியேட் பண்ணதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இதில் இப்போ பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டில் காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் நேவிகேஷன் பார்னு இருக்கும். என்ன இருக்குது நேவிகேஷன் பார். அதில் காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் H2 எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நேவிகேஷன் பார் வந்தாச்சு. இதில் ஹோமு, ஆக்ஷன், டிசபிள், சர்ச் பார் எல்லாம் இருக்குது. இதில் நேவிகேஷன் பார்னு இருக்கிறத நாம் மை வெப்சைட் மாற்றிக்கிறோம். மை வெப்சைட்டுன்னு நேவிகேஷன் பாரில் வந்துட்டு ஹோமு, எல்ஐ மொத்தத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கரண்டை எடுத்து விட்ருங்க. ஸ்பேன் ப்ராஸை ஹோம் about us இது கான்டாக்ட்னு மாற்றிக்கிறோம். இந்த செக்ஷன் ட்ராப் டவுன் செக்ஷன் ஃபுல்லாகவுமே கட் பண்ணி அபவுட் அஸ்க்கு எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் எப்படி ஹோமு, அபவுட் அஸ், ட்ராப் டவுன் மெனுவில் ஆக்ஷன், ஆக்ஷன், சம்திங் எல்ஸ்ன்னு இருக்குது. இது தேவைன்னா மாற்றிக்கலாம். இன்னும் ஏற்கனவே சர்ச் பாக்ஸும் இருக்குது. இப்போ இதில் கிளாஸ்ன்னு நேவிகேஷன் பார் அதே இது நேவிகேஷன் பாரில் இன்னும் அடுத்தது வந்துட்டு
இது இன்னும் நேவிகேஷன் பார் இப்படி சுருக்கும்போது ப்ரௌசரை சுருக்கும்போது இப்படி நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிடும். இது ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும்போது தான் இது ஃபுல்லாக இருக்குது. இதில் இந்த எண்டு வரைக்கும் அதை குறைக்கணும்னா நாம் சில இதில் சென்டரில் மட்டும் நேவிகேஷன் பார் இருக்கும். அதுக்கு இதில் டிவ் கிளாஸ் கண்டெய்னர்னு ஒரு நேவி /div இப்போ சுருங்கிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வரைக்கும் நேவிகேஷன் பார் இருந்து இப்போ சென்டரில் மட்டும் இருக்குது. அதே இது இந்த டெக்ஸ்டையும் சேர்த்து கண்டெய்னரை டெக்ஸ்டையும் H1 டேகு H2 கண்டெய்னருக்குள்ளே பேஸ்ட் பண்ணோம்னா மை வெப்சைட்டுன்னு இருக்கிறது வந்துவிட்டு. இந்த நேவிகேஷன் பார் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடில் மட்டும்தான் நேவிகேஷன் வேணும், எனக்கு பேக்ரவுண்டு பார் எல்லாம் தேவையில்லைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன இருக்குது, நேவிகேஷன் பூட்ஸ்ட்ராப்பில் NAVSன்னு இருக்குது. அதை காப்பி பண்ணி div class equal to கண்டெய்னர்னு கொடுத்துட்டு இன்னொரு div ஓப்பன் பண்ணிக்கிறேன். div class ரோன்னு ஒரு div ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் மட்டும் வந்தாச்சு. இந்த மாடலில் நேவிகேஷன் பார் இல்லாமல் இந்த மாடல் வருது. அது இதில் கிளாஸில் ஃப்ளோட் ரைட்னு இருக்குது. இப்போ நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற இது மூலம் பார்த்துருவோம். இது உங்களுக்கு நேவிகேஷன் பாருக்கு கலரு இப்போ ஸ்டைல் சீட்டு செட் பண்ணணும், CSS செட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா பூட் வாட்ச்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் ஃப்ரீ தீம்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து நாம் பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் என்ன இருக்குது, இதில் காஸ்மோ, சைபார், ஃப்ளாட்லி, ஜேர்னல், டார்க்லி அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ, இப்போ நான் செரூலின்னு உள்ள தீமை
ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் பார் இந்த மாடல் கலரில் ப்ளூ கலரு, அப்படி இல்லைன்னா இந்த கலர், எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீமை அங்கே காப்பி பண்ணது இன்னும் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா bootstrap.css நம்ம லோக்கலில் சேவ் பண்ணிவிடுங்க. சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் டி ட்ரைவில் நியூ வெப்சைட்டுங்கிற இதுக்குள்ளே பூட்ஸ்ட்ராப்புங்கிற நேம் ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணியிருக்கனால ஸ்டைல்னு கொடுத்துருங்க. style.cssன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த style.cssஸை நாம் லிங்க் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணது லிங்க் லேன்ஸ் will equal to style sheet செலக்ட் பண்ணி href கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா style.css சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ள style.cssங்கிற இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் என்ன செட் ஆகிடுச்சு. அதில் உள்ள டிஃபால்ட் கலர். இப்போ நேவிகேஷன் பிறகு டிஃபால்ட் கலர் செட் பண்ணும்போது இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார் லைட்டுன்னு இருக்கும். அதை டிஃபால்ட்டுன்னு மாற்றிக்கிறோம். டிஃபால்ட்டு மாற்றும் போது இன்னும் கலர் எல்லாம் ப்ளூ ஆகிடுச்சு. பிஜி டார்க்குங்கிறத கொடுத்துக்கிறோம். இப்போ லைட்டில் இருக்குது. இப்போ டார்க் கலர் வந்தாச்சு. அதே நேரம் எனக்கு இந்த கலர் வேண்டாம், எனக்கு இந்த ப்ளூ கலர் வேணும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பிஜி பிரைமரிங்கிற கலர். நேவிகேஷன் பார் பிஜி பிரைமரி டார்க் எடுத்துகிட்டு பிஜி பிரைமரின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கலர் வந்துடும். இப்போ டெக்ஸ்ட்டும் சேம் கலரில் இருக்கனால நேவிகேஷன் பார் இன்வெர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நேவிகேஷன் பார் டார்க்ங்கிறது தான் பிஜி லைட். பிஜி லைட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு இந்த சர்ச் பாரு எல்லாம் வேண்டான்னு யோசித்தீங்கன்னா இதில் இருக்கும் கீழே என்ன ஃபார்ம்னு இருக்குது. இந்த ஃபார்ம் மொத்தத்தையும் ஃபார்ம் செக்ஷன் ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்படி தான் நேவிகேஷன் பாருக்கு க்ரியேட் பண்ணுறது. இந்த நேவிகேஷன் பார் ரெஸ்பான்சிவாக இருக்கும். இப்போ மொபைலுக்கெல்லாம் வரும்போது இந்த மாடலில் சுருங்கிடும். இதுக்கு கலரெல்லாம் எப்படி கொடுக்குறதுங்கிற நான் அடுத்த டியூட்டோரியலில் சொல்கிறேன்.